ப்ளூ பிக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம். இன்னைக்கு நம்முடைய அரசியல் பார்வையில் பல முக்கியமான விஷயங்கள் பற்றி பேச போகிறோம். அதை பற்றி பேசுறதுக்காக நம்முடைய நண்பரும் மூத்த பத்திரிகையாளருமான நாச்சி செல்வராஜ் அவர்கள் அணிந்திருக்கிறாரு. வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். விஜய் அரசியல் தான். அப்புறம் ராகுல் காந்தி குளச்சலில் அதிமுகக்கு ஆதரவாக பேசினத ஒரு தகவல் இப்போ ரீசெண்டாக நீங்கள் காட்டினீங்க. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? இது எல்லாம் கடந்து இந்த 2026 தேர்தல் ஒரு அமைதி புரட்சி ஏற்படுத்தியிருக்கு. ஸோ திமுக வின் பண்ணிடுவாங்கன்னு சொன்னாங்க. சரி, ஒரு பக்கம் அதிமுக ஸ்கோர் பண்ணிக்கிட்டு வராங்கன்னு சொல்கிறாங்க. இதற்கெல்லாம் இடையில் விஜய் நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை, தட்டி விட்டுருவாங்க. 234 தொகுதியில் அவர் போட முடியும், வேட்பாளர்களை போட முடியாது, நாங்கள் இன்னொன்று விலை போவாங்கன்னு சொன்னாங்க. இது எதுவுமே நடக்கலையே. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? முதல்ல இந்த தேர்தலுக்கு என்ன பேர் வைக்கலான்னு பார்க்க வேண்டியதாக இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு அமைதியான நிலவரம் போயிட்டுருக்கு. யார் என்ன அப்படிங்கிற மாதிரி தெரியல. அமைதி புரட்சியாக இருக்குது. ஒரு அலை எதுவுமே தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு போயிட்டுருக்கு. ஏன்னா ஒவ்வொரு தேர்தலுக்கு ஒரு எதிர்ப்பலை இருக்குது, ஒரு ஆதரவலை இருக்குது, ஒரு கணிசமாக இந்த தொகுதி இது ஜெயிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் சமீப காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த தேர்தல் 2026 தேர்தல் ஒரு விசித்திரமான ஒரு தேர்தலாக இருக்குது. கூட்டணி ஒரு பக்கம், ஆதரவு அணி ஒரு பக்கம், அப்படியெல்லாம் போயிட்டுருக்கோம். இந்த கூட்டணி அப்படி இருக்குது, அந்த கூட்டணி இப்படி இருக்குன்னு போயிட்டுருக்கு. ஆனால் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நிலைமை இப்போ இருக்கான்னு கேட்டிங்கன்னா திமுகவுக்கு இல்லை அப்படிங்கிறத பார்க்கணும். ஆனால் அதிமுகவுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நிலைமை இப்படி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அப்படியே மாறி இருக்குது அப்படி தான் பார்க்கணும். விஜய்க்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்த நிலைமை எப்படி இருக்கான்னு கேட்டிங்கன்னா அபரிதமான வளர்ச்சி அப்படின்னு தான் பார்க்கணும் விஜய்க்கு. ஏன்னா விஜய் ஆரம்பத்தில் கிண்டலு கேலிங் பண்ணினவங்க இன்றைக்கி எல்லாருமே ஆடி போயிருக்கிறாங்க அப்படிங்கிற உண்மை. அதிமுக ஆட்சிக்கு வருமா? வரவே வராது அப்படின்றவங்க எல்லோரும் வாயிலே அதிமுக ஆட்சி வந்துடும் அப்படிம்பாங்க. திமுக எத்தனை சீட்டு ஜெயிக்கும்? 100 சீட்டு பிடிச்சிருமா? 100 சீட்டு பிடிச்சிரு அப்படிங்கிற இப்படித்தான் பல கோணங்களில் போயிட்டுருக்கு. யாருமே கணிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனால் இந்த தகவல் தொழில்நுட்பம் வளர்ந்ததுனால ஒரு கணிப்பு அதிகமாக போயிட்டுருக்கு. விஜய் ஒன்றுமில்லாத விஜயை மேலே தூக்கி வச்சுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா அது உண்மைதான். அது என்னென்னு கேட்டிங்கன்னா, எல்லா பக்கமும் ஒரு தகவல் போகிறது என்னென்னா, அங்கே பேக்கேஜ் கொடுத்துட்டாரு, இங்கே பேக்கேஜ் கொடுத்துட்டாரு, இந்த டிவிக்கு நிறுவனத்துக்கு இப்படி கொடுத்துருக்காங்க, ஒரு வார இதழுக்கு கருத்து கணிப்புக்கு இவ்வளோலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னால பரவலாக போயிட்டுருக்கு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஊடகத்தில் கிராமத்தில் இருக்கிறவனும் கூட திட்டுறான். ஊடகம் அதை காசு கொடுத்தா என்ன வேணாலும் எழுதுவாங்க, போவாங்க வருவாங்க அப்படிங்கிறது. அதுக்கு தகுந்த மாதிரி ஊடகத்தில் நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம வெட்ட வெளிச்சமாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. யாருமே மறைக்க முடியாது. இது ஓப்பனாக தான் நான் சொல்கிறேன், யாரையும் நான் குறிப்பிட்டு சொல்லலை. ஆனால் நடக்கிறது நடந்துட்டு தான் இருக்குது. அதான் நீங்கள் சொல்கிறது பார்த்தா வாயை வாடகை விட்றாங்கன்றீங்க. நிச்சயமாக வாடகை கொடுத்து விட்ருக்குறாங்க, பேப்பரையும் வாடகை விட்டுறாங்க, புக்கையும் வாடகை விட்டுறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா ஜெயிக்காதவன் ஜெயிச்ச மாதிரி காட்டுறான், தோத்தவனை ஜெயிச்ச மாதிரி காட்டுறான். ஆனால் பொதுமக்கள் பார்வையில் கரெக்டாக தெளிவாக இருக்காங்க. பொதுமக்கள் கரெக்டாக இருக்கிறான். ஆனால் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், எந்த கட்சி ஒன்றுமே இல்லையோ அந்த கட்சி பெருசாக காட்டுறான். ஏதோ எதுவுமே இல்லாத கட்சியை பரபரப்பாக பேச வைக்கிறான். இப்படி பல தரப்பில் போயிட்டுருக்கு. இப்போ ஓப்பனாக சொல்ல போனால் திமுக ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்ன நிலைமையில் இருந்துச்சு? 200 சீட்டு ஜெயிப்பான்னு சொன்னாங்களா இல்லையா? இப்போ எங்கே ஒரு இடத்துலையாவது 200 சீட்டு ஜெயிக்கிறேன்னு ஸ்டாலின் சொல்கிறாரா? ஒரு இடத்துல சொல்கிறாரா? ஆனால் எப்பவுமே சொல்ல மாட்டேனாங்க, ஆட்சிக்கு வருவோம்னு சொல்லவே இல்லை எடப்பாடி பழனிசாமி. இன்றைக்கி என்ன சொல்கிறாரு? 200 சீட்டு ஜெயிப்போம் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்காரு இல்லையா? இதெல்லாம் பார்க்குற போது என்ன. ஆனால் விஜயை பாருங்கள், கட்சி ஆரம்பிக்கிறது கிண்டல், பல வேட்பாளர்களெல்லாம் பிடுங்குவாங்க, அந்த கட்சிக்கு போவாங்க, காசு கொடுத்து விலைக்கு வாங்கிடுவாங்க அப்படின்னுலாம் சொன்னாங்க. ஒரு வேட்பாளர் வாங்க முடியல விஜய்கிட்ட. ஒரே ஒரு வேட்பாளர் எடப்பாடியில் போனார், அங்கேயும் ஒரு சுயேட்சைக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு கேண்டிடேட்டை போட்டாச்சு. அது யாரும் அவர் உறவினருங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அவர் சமூக இதில் அவங்கள மாதிரி வாட்டரிட்டிஸ் யாரையும் எடுக்க முடியல. விஜய்க்கு பெரிய வெற்றி இது. விமர்சனம் நம்மளும் பண்ணியிருக்கோங்க. ஆமாம், விஜய்க்கு மாபெரும் வெற்றி. ஏன்னு கேட்டிங்கன்னா, தன்னோட கொள்கையில் இருக்காரு இல்லையா, அது வேறு விஷயம். ஆனால் கொள்கை இல்லாமையே கொள்கை உருவாக்கி நான் இப்படித்தான் அப்படிங்கிற மாதிரி காட்டினாரு. அதுக்கு முதல் ஹேண்ட்ஸ் ஆஃப் விஜய், ஜெயிச்சிட்டார் விஜய் இந்த விஷயத்தில் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சென்னைனாவே திமுக தான், திமுகனாவே சென்னை தான் அப்படிங்கிற ஒரு நிலைமை அப்படியே கதி கலங்கி போச்சு. 16 சீட்டும் கதி கலங்கி போச்சு. யார் எதில் ஜெயிப்பான்னு தெரியாது. காரணம் ஒரு கலக்கு அப்படியே கலக்கி விட்டார் விஜய். கலைச்சு விட்டார், ஆட்டத்தவே கலைச்சு விட்டார். யார் என்னமோ பண்ணிட்டு போங்கடான்னு கலைச்சு விட்டார். இப்போ இந்த தொகுதியில் அவர் ஜெயிப்பாரா இவர் ஜெயிப்பாரான்னு கன்ஃபார்மாக சொல்லவே முடியாது. முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு 6 சீட்டு அதிமுக இதில் சென்னையில் ஜெயிக்கும் அப்படின்னு கன்ஃபார்மாக சொல்கிறாங்க. குறிப்பாக அவர்கள் ஜெயிப்பாங்கன்னு சொல்கிறாங்க. பொற்கொடி திருவிக நகரில் பொற்கொடி கன்ஃபார்ம் வெற்றி அப்படிங்கிறாங்க. அப்போ விஜயோட வெற்றி
கன்ஃபார்ம் விஜயோட வெற்றி கன்ஃபார்ம். அதான் கலக்கி போட்டாரே, விழு வச்சுட்டாரு. அது உள்ளுக்குள்ளே அதை பெரம்பூர்லயும் சத்யா வின் பண்ண போறதா சொல்றாங்க அதிமுகவை சேர்ந்து. விஜய் ஆமாம், அதிமுக கன்ஃபார்ம் வெற்றி இதில். அது நல்லாவே கம்ஃபர்டபுளாக வெற்றி அப்படின்னு தான் சொல்ல வர்றாங்க. ஸோ வந்து ஒவ்வொரு தொகுதி ஒவ்வொரு மாதிரி சொல்லிட்டு இருக்கிற போது சென்னை வந்து ஒரு இதாகி போச்சு. அவங்க திமுகவுக்கு அடித்தளமாக இருக்கிற ஒரு பகுதியே வந்து ஆட்டங்காங்கிற போது இனி மற்ற இதெல்லாம் எங்கே. ரெண்டாவது பார்த்திங்கன்னா டெல்டா பகுதியும் தென் மாவட்டங்களும் வந்து எப்பவுமே திமுக அப்படிங்கிற ஒரு நிலைமை மாறி இன்றைக்கி வந்து அப்படியே உல்ட்டாவாக மாறி இருக்குது. உல்ட்டாவாக மாறி அதிமுகவுக்கு சாதகமாக அலையாக போயிட்டுருக்கு. டெல்டாவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த தஞ்சாவூர் அந்த பகுதிகளெல்லாம் பார்த்திங்கன்னா நாகப்பட்டினம் எல்லாமே அதிமுகவுக்கு சாதகமாக வருதுன்னு செய்திகளெல்லாம் பார்க்குற போது ஏன் டெல்டாவிலே அப்படின்னா அப்படி தென் மாவட்டங்களா இப்போது அதிமுகவுக்கு எப்பவுமே மேற்கு மாவட்டங்களில் தான் பலமாக இருப்பாங்க. இப்போ இது ப்ளஸ் வர்ற போது அப்படியே வந்து உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அதிமுக வந்துடுது, இப்போ ஆட்சியை பிடிச்சிருது அப்படிங்கிற ஒரு கிளைமேட்டை கொண்டு வந்துட்டாங்களே. அப்போ அதில் வந்து சந்தேகம் இல்லையே அப்படி தான் போயிட்டுருக்கு. அதனால தான் சொல்கிறேன், இந்த ஆட்டம் வந்து யாருமே கணிக்க முடியல. ஆனால் திமுக வந்து ஒரு சில இடங்களில் மட்டும் அது சொல்கிற போது பார்த்திங்கன்னா அந்த பேக்கேஜுக்காக சொல்கிறாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெளிவாக தெரியுது. அந்த கீழே கமெண்ட்ஸ் எல்லாம் போடுற போது இந்த தொழிலுக்கு வேறு தொழில் செய்யலாம் அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட்ஸ் போடுறான் அவங்க பேசுகிறவங்களுக்கு. ஆமாம், இதெல்லாம் பார்க்குற போது ஒரு கன்க்ளூஷனுக்கு வர்ற மாதிரி இருக்குது இல்லையா. அப்போ அதெல்லாம் அப்படி தான். இப்போ வந்து சீன்லேயே காணாமல் இருந்த சீமான் வந்து கண்டிப்பாக ஜெயிக்கிறார் ஒரு சீட்டு காரைக்காலில். சரி, காரைக்குடியில் அப்போ புதுச்சேரி தான் காரைக்கால். எல்லாருமே சொல்கிறாங்க சீமான் அவர்கள் வெற்றி உறுதின்றாங்க. கிட்டத்தட்ட நல்லா கம்ஃபர்டபுளான வெற்றி தான் வராரு. அங்கேயும் முதல் முறையாக அவர் போடணும்னு விருப்பப்படுறாங்க மக்களும். ஆமாம், அங்கேயும் பார்த்துக்குன்னு அவருக்கு போட்டி யாருன்னு கேட்டிங்கன்னா காங்கிரஸோ இல்லை மற்ற கட்சியோ இல்லை, தாவேக்கா தான் அவருக்கு போட்டியாக வந்துக்கிறாரு. செகண்ட் பிளேஸ் அவனோட கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா செகண்ட் பிளேஸ் விஜய் தான் வராரு. அப்போ 3வது இடத்தா காங்கிரஸ் அங்கே போகுது. அதுக்கு அடுத்து தான் குக்கர். ஸோ வந்து குக்கர் விசில் எடுபடலை. ஆமாம், எடுபடலை. அப்போ வந்து அவரும் வந்து அங்கே சீமான் வந்து அங்கே ஜெயிக்க வர்றாரு அப்படிங்கிற வந்து இதெல்லாம் பார்க்குற போது நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு அமைதி புரட்சி 2026 தேர்தல் ஒரு அமைதி. யாரை கேட்டாலும் ப்ரெடிக்ட் பண்ண முடியல, தெரியல. திடீர்னு இப்போ முக்கியமாக காவல்துறை அதிகாரிகள்கிட்ட நிறைய பேர்கிட்ட பேசும்போது முக்கியமாக அந்த தபால் ஓட்டு 80லேருந்து 95% வந்து டிவி கேக்கு தான் போட்டிருக்காங்க. டிவி கேக்கு போட்டதும் இல்லாமல் ஜனநாயக கடமை ஆற்றிட்டோம். அந்த இந்த பாட்டு என்ன பாட்டு, அந்த பாட்டு இருக்குல்ல இந்த படத்தில் ஜனநாயகனில் வர பாட்டை போட்டு பேக்ரவுண்டில் போட்டு உடனே அண்ணா கோடு வேர்டு அக்செப்டட், அண்ணா தேங்க்யூண்ணா தேங்க்யூண்ணா போலீஸ்காரர் சொல்கிறாரு பப்ளிக்கு போட்டு வந்து அவரே செல்ஃபி எடுத்து ஜனநாயக கடமை ஆற்றிட்டேன் அப்படின்றது இன்ஸ்டாகிராமில் போட்டாரு. இதை தொடர்ந்து கிட்டத்தட்ட போட்டதோட ஒரு 500-600க்கு மேலே போட்டாங்க. பிஎஸ்எஃப்ல இருந்து 2 பேர் வந்திருக்காங்க, பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ்லேருந்து வந்து ஜனநாயக கடமையை ஆற்றிட்டேன் பாதுகாப்படையினர் வந்து அவங்களும் சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் மீறி போக சில அதிகாரிகள்கிட்ட பேசும்போது நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கிறீங்க, விஜயை வந்து நீங்கள் பார்க்குற பார்வை வந்து வேற மாதிரியா இருக்கு. விஜய் கொஞ்சம் அசந்தா 40-50 சீட் அடிப்பாருன்றாங்க. அசந்திங்கன்னா விஜய் சிஎம் ஆகிறது உறுதின்றாங்க. அடுத்தது இன்னொன்று, எடப்பாடி வருவதற்கான வாய்ப்பு விஜய் செதற அடிக்க போகிற ஓட்டுகள் மூலமாக அது வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்குன்றாங்க. ஏன்னா ஒவ்வொரு ஓட்டுகளையும் 5000-10,000 ஓட்டு, அதாவது வந்து இப்போ ஏடிஎம்கே கிட்ட டிஎம்கே 5000 ஓட்டில் தோற்றுருக்கோம், இங்கே 8000 ஓட்டு போயிருக்கோம். அந்த மாதிரி ஒரு விஷயமா இருக்கு. இது எல்லாம் போக ஆனால் விஜயோட ஸ்டாண்டர்ட் என்னன்றது இன்னும் தெரியல. ஆனால் கூட்டம் வந்து நேற்று பார்த்துருப்பீங்க, திருச்சியில் சர்ச்சுக்கு போயிருக்கிறாரு, மசூதிக்கு போயிருக்கிறாரு, ப்ளஸ் கோயிலுக்கும் போயிருக்கிறாரு. மக்கள் ஆதரவு பேராதரவு பெருகிக்கிட்டே இருக்கு. ஆனால் இதெல்லாம் ஓட்டாக மாறுமா, இல்லை அங்கே வர்றவங்க மட்டும்தான் ஓட்டா, இல்லை அந்த 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க ஓட்டு போடுவாங்களா? இதெல்லாம் பார்க்கும்போது இன்னொன்று முக்கியமான விஷயம், காவல்துறை அதிகாரிகள்லேருந்து எல்லாரையும் முக்கியமாக செந்தில் வேலன் அவர்கள் ஐஜி இன்ட்லேருந்து மாற்றிட்டாங்க. இதன் மூலமாக என்ன சொல்லப்படுகிறது என்றால் பாஜக வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்க அப்படிலாம் எதுவும் கிடையாது. கம்யூனிகேஷன் கட்டு ரூலிங் பார்ட்டிக்கும் இப்போ வரப்போகிற அதிகாரிக்கும் ரூலிங் பார்ட்டிக்கும் கம்யூனிகேஷன் இருக்காது. ஏன்னா சோர்ஸுன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாவட்டத்தில் இப்போ நிலைமை என்ன இருக்குது, இவர் வந்துட்டு போனதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா அந்த சோர்ஸை வந்து அழகாக எடுத்து சொல்லுவாங்க டைரெக்டாக. இப்போ அது வந்து கட்டாயம் இருக்குது. இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்க, நீங்கள் பல வருஷமாக என்னோட சீனியர் பல தேர்தலை பார்த்துருக்கீங்க. இந்த மாதிரி ப்ரெடிக்டே பண்ண முடியாத ஒரு தேர்தல் கிழமை எப்படி பார்க்குறீங்க? அதுக்கு முன்னாடி ஒரு கருத்து சொல்லிடுறேன். அதாவது வந்து ஒருவேளை திமுக தோல்வியுற்றால் அதுக்கு காரணம்
ஸ்டாலின் அவர்கள் தான் நான் சொல்லுவேன் என்னோட பார்வையில். ஏன்னா ஸ்டாலின் வந்து வளர விட்டது, விஜயை வளர விட்டதே ஸ்டாலின் தான். அன்றைக்கி வந்து 41 பேர் கரூரில் இன்சிடெண்ட் நடந்தபோது எஃப்ஐஆர் போட்டு விஜய் உள்ள தூக்கி போட்டிருக்கணும். அன்னைக்கு உள்ள தூக்கி போட்டிருந்தாருன்னா இன்றைக்கி கள நிலவரமே வேறு மாதிரி இருக்கும். அவர் செஞ்சது கரெக்ட் தான், முதல்வர் ஸ்டாலின் செஞ்சது கரெக்டு தான் அப்படின்ட்டு எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. நாட் ஓன்லி கட்சிக்கார திமுக பார்ட்டி மட்டும் சொல்லியிருக்க மாட்டான், பொதுமக்களும் சொல்லியிருப்பாங்க. அந்த இடத்தில் வந்து ஜெயலலிதாவோ இல்லை கருணாநிதியோ இருந்திருந்தா கண்டிப்பாக விஜய் அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. கரூரை தாண்டி இருக்க முடியாது. அதுதான் ஸ்டென்தபிளான ஒரு ஸ்டேபிளான ஒரு முதல் அளவுக்கு பேசிகிட்டு இருக்க முடியாது. ஏன் இங்கே அங்கேயே தோத்துட்டார் முக ஸ்டாலின் அவர்கள், அங்கேயே தோத்துட்டார். அந்த இன்சிடென்ட்டை மட்டும் அவர் டிப்ளமேட்டிக்காக இருக்கணும்னு நினச்சிருக்கிறாரு. இல்லை, அது வந்து எந்த விஷயத்தில், அதாவது யாரும் பாவம் ஸ்ட்ராங் டெசிஷன் எடுக்கணும். அரசியல் வந்து பாவம் புண்ணியம் பார்க்கவே கூடாது. பாவம் புண்ணியம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தோத்துடுவீங்க. நீங்கள் அங்கேயே தோத்துட்டீங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் நீங்கள் தோத்துட்டீங்க. அப்போ இப்போ வந்து நீங்கள் இது பண்ணிட்டு இருந்தால் அது அர்த்தமே இல்லை. ரெண்டாவது, கூட்டணி கட்சிகள் ஆரம்பத்தில் அழகாக இருந்துச்சு. புது பொண்ணை கூட்டிகிட்டு வந்து கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்த மாதிரி இருக்குது. கல்யாணம் பண்ணி முதலர்வு கூட போகல, அதுக்குள்ளே சண்டை போட்ட மாதிரி ஆயிடுச்சு கூட்டணிக்குள்ளே. ஒவ்வொரு உதறி அங்கங்கே விட்டு ஆளாளுக்கு தனித்தனி கூட்டம். ஆமாம், ராகுல் காந்தி விடுதலை சிறுத்தைகள் கூட்டம். ஆமாம், ராகுல் காந்தி ஒரு பக்கம் கூட்டம். ராகுல் காந்தி பாரமுகமாக பெரிய அத்தனை 28 சீட்டு கொடுத்துக்கிறீங்க. கூட்டணியில் ஒரு ஸ்டேஜில் ஏறி பேசுனீங்களா 2 பேரும்? ஏன் பேசலை? அப்போ தொண்டர்களை என்ன நினைப்பாங்க? ஸோ வந்து அங்கேயே கூட்டணி உங்களுக்கு அது காங்கிரஸ்காரன் ஓட்டு போட்டு, காங்கிரஸ் தொண்டர்கள் இன்னமும் விஜய் கூட போயிருக்கலாமே வெளிப்படையாக பேசுகிறாங்க. பேசுவாங்க. அப்போ காங்கிரஸ்கார விடுதலை சிறுத்தைக்கு ஓட்டு போடுவாங்க. எப்படி ஒன்றா இணைந்து வேலை பார்ப்பாங்க? கம்யூனிஸ்ட்டுக்கு ஓட்டு போடுவாங்களா? திமுகவுக்கு ஓட்டு போடுவாங்க. காங்கிரஸ்கார யாருக்கும் ஓட்டு போட மாட்டான், தனக்கு தானே ஓட்டு போடுவோம், யாருக்கும் போட மாட்டான். காங்கிரஸ் ஜெயிக்காதுன்றீங்களா? விஜய் கேல 230 நாள் நிற்கிறாருல, அங்கே கொண்டு போய் போடு. 18 சீட்டு தவிர 28 சீட்டு தவிர நம்ம அவனுக்கெல்லாம் கொண்டு போய் போடுன்னு என்ன வருமோ வராதா? கண்டிப்பாக வரும். அப்போ அங்கே என்ன கூட்டணி தர்மம் வந்து அங்கே இருக்குமா? அப்போ திமுக ஓட்டுச்சு போய் சேருதா? இப்போ நீங்கள் மர்மம்னு சொன்னீங்களே, இங்கிருந்த மர்மத்துக்கு தீர்வு ஆரம்பிக்குது. இதெல்லாம் வேலைக்கு பேசினா தான் அவங்களுக்கெல்லாம் புரியும். போதாத குறைக்கு நம்ம சத்யராஜ் அவர்கள் இப்போ தேவையில்லாமல் ஒரு விஷயத்தை கொளுத்தி போட, அவர் வீட்டிலேருந்து சிபிராஜ் திருப்பி ஒன்று கொளுத்தி போட்டிருக்கிறாரு. வேளச்சேரி வேட்பாளருக்கு, டிவிகே வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. இந்த சத்யராஜ் பிரகாஷ் ராஜுக்கெல்லாம் இது தேவையா? எந்த ராஜு வந்தாலும் முடியாது. எல்லாம் கடைசியில் வந்து அதாவது ஒரு காலத்தில் திமுக வந்து கூட்டணி கட்சி ஸ்டேஜ் ஏறதுனா அவ்வளோ பெருமைப்படக்கூடிய ஒரு கட்சி. இன்னைக்கு சத்யராஜெல்லாம் வந்து இப்படி எல்லாம் பார்க்குற போது ரொம்ப சின்ன பையனாக தெரிகிறாரு. ஏன்னா அந்த கட்சி 75 ஆண்டுகள் பழமை மிக்க கட்சி, ஒரு பயங்கரமான கொள்கைகள் சித்தாந்தங்களோட வளர்ந்த கட்சி. யாரோ வந்து ஸ்டேஜில் வந்து நிற்கிறது ஏற்றுக்கொள்ள முடியதாக இருக்குது. அந்த கொள்கைக்கு அவருக்கு சம்மந்தம் இல்லாத பல்லு காட்டிட்டு வந்து உட்கார்றது எவனும் தொண்டர்கள் மதிக்கவே இல்லை. நினைச்சவனெல்லாம் உள்ளே வரான் போகிறான். அப்போ உண்மையான திமுககாரன் அவன் வெளியே வந்துடுறான். என்னடா கட்சி இதுன்னு சொல்லிட்டு அந்த கொள்கையை விமர்சிக்கிறான். நீ பண்ணுறது பூரா தப்பு, நான் எதுக்கு உனக்கு ஓட்டு போடணும் அப்படின்ட்டு அது ஒரு குரூப் போயிட்டுருக்கு. ஸோ திமுகவுக்கு இப்போ எல்லா வகையிலுமே உதறி எல்லாத்தையும் விட்டு இப்போ தனிமரமாக நிற்கிறாருங்கிற மாதிரி ஆகிப்போச்சுல்ல. இப்போ லியோனி அவர்கள் மேலே சோடா பாட்டில் எடுத்து அடிச்சிருக்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறது? அது என்ன காரணம்? கட்டுப்பாடு இல்லாமல் நடத்துகிற கட்சி. கட்டுப்பாடு இல்லை, பேச்சு இது இல்லை, என்ன வேணாலும் கட்டுப்பாடு இல்லாத பேச்சு. ஆமாம், கட்டுப்பாடு இல்லாத பேச்சு இப்படி தான் இருக்கணும். மேலிடத்துக்கு வந்து ஒரு பயங்கர தன்மை இருந்துச்சுன்னா அப்படி என்ன பேசிட்டாரு? 2000 ரூபா கொடுத்தா, பொம்பளையில் கொடுத்தா கரெக்டாக குடும்பத்துக்கு செலவு செய்வாங்க. அதே ஆம்பளை கொடுத்தா குடிகாரன் 1000 ரூபா குடிச்சிட்டு போய் படுத்துட்டு இருப்பான். நீ என்னது? இப்போ எல்லாருமே அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருப்பாங்களே. இவர் குடிச்சது இல்லையாம்மா? லியோனி குடிச்சதே இல்லையான்னு நான் கேட்குறேன். அவர் கேஸ் வேணால் போட்டு குடிச்சது இல்லைன்னு சொல்லுங்க. எல்லாமே பண்ணுறாரு. அவர் ஆடியோ கேசட்டில் பேசுகிற மாதிரி பேசிட்டாரா? அது மாதிரி ஒரு பொது இடத்துல பேசுகிற போது என்ன பேசணும்? ஒரு தலைமைக்கு கட்டுப்பட்டு இருந்தால் இதை கலைஞர் இருந்தால் கூப்பிட்டு செருப்பால் அடிப்பான்னு இருப்பார், ஒழுங்காக பேசிடான் இருப்பார். என்னடா பேசுகிற நீ? ஸ்டேஜில் ஏறுனா வந்து ஒரு தன்மையோடு இருக்கணும், ஒரு மறையாக இருக்கணும், மற்றவங்க நம்மளை பார்த்து ஒரு பயப்படணும், அந்த மாதிரி இருக்கணும். நீ மைக் கிடச்சி என்ன வேணும் பேசுவியா? ஆனால் இது வந்து நாளைக்கு திமுக தோற்றதுக்கப்புறம் இதெல்லாம் ஒரு பேசும் பொருளாகும். அன்னைக்கு அனலைஸ் பண்ணுவாங்க. அன்னைக்கெல்லாம் இது ஒரு முக்கிய காரணங்களாக அமையும் அப்படிங்கிறதா. அதுபோக சமூக வலைதளங்களில் எங்கே போனாலும் திருச்சுழியில் தங்கம் தென்னரசுக்கு வந்து வேட்பாளரை விரட்டை அடித்தார்கள். திருப்பத்தூரில் பெரிய கருப்பனை அடித்தாங்க, துரத்தி அடித்தாங்க. முதுகுளத்தூரில் வந்து ராஜகண்ணப்பனை விரட்டை அடித்தாங்க. இப்படி பல செய்திகள் வருது. இதெல்லாம் பார்த்தா திமுக பிளான் பண்ணி அடிக்கிறாங்க. இங்கே இந்த மாதிரி அதாவது சமூக வலைதளங்களில் இப்படி திமுகக்கு எதிராக நியூஸ் போடுறத யார் தடுக்கலை? யார் தடுக்காமல் போட சொல்கிறது யார்? இதெல்லாம் ஏன் கண்டுபிடிக்கல? திமுக என்ன செஞ்சுட்டு இருக்குது? ஐடிவிங்க என்ன செஞ்சுட்டு இருக்கு? இதெல்லாம் இது நாளைக்கு இதெல்லாம் தோத்தா இதெல்லாம் கேட்க வேண்டிய கேள்வியாக இருக்குது. இப்போவே ஆரம்பிச்சிட்டாங்க.
பல போலீஸ் ஆஃபீஸர் எல்லாம் இப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்க இப்போவே. ஸோ வந்து தனக்குத்தானே முதல்ல மாற்றம் வரணும்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. அதிகாரிகள் முடிவு பண்ணிட்டாங்க. ஹைகோர்ட் அதிகாரிகள் முடிவு, ஹைகோர்ட்டில் இருக்கிற ஏஜி டிஜிலேருந்து அந்த ப்ளீடர்லேருந்து பிபிஎல்லேருந்து எல்லாமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த சைடு போலீஸ் டிபார்ட்மெண்ட் அவங்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி அரசு ஊழியர்களும் கொஞ்சம் இதாகிட்டாங்க, மன வருத்தத்தில் தான் இருக்காங்க. ஜாக்டா ஜியோவெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களுக்கெல்லாம் ஒரு விடிவே இல்லை, எங்களை பற்றி இந்த தேர்தலில் பேசவே இல்லை, நாங்கள் எதுக்கு நாங்கள் போய் ஓட்டு போடணும், நாங்கள் எதுக்கு சொல்லணும், ஒரு வார்த்தை பேசியிருப்பாங்களே எந்த தலைவராவது கேட்குறாங்களே, அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு ஆள் இல்லையே. இப்போ யார் இந்த தேர்தலில் ஏன் பயன்படுத்தலை, இது உங்கள் ஓட்டெல்லாம் தேவையில்லை உங்களுக்கு அப்படி தானே கேட்க வேண்டியதாக இருக்குது. ஸோ வந்து இப்படி எல்லாமே எதிராக அமைகிறனால வந்து இப்போ மர்ம தேர்தல் அப்படின்னு சொல்லலாம் கூட, ஆனால் தெளிவாக தெரியுது சில விஷயங்கள் இப்படித்தான் அப்படிங்கிறது. ஸோ வந்து இது வந்து இன்னும் ஒரு நாள் இருக்குது, நாளையோட பிரச்சாரம் ஓய்வு, அதுக்கப்புறம் இதெல்லாம் வேற மாதிரி போகும். இப்போ எல்லாம் தெரிஞ்சிருச்சு. இப்போ கோவை தெற்கில் வந்து ஒரு ஓட்டுக்கு வந்து இப்போ 5000 ரூபா கொடுத்தது கையும் கிளவாக பிடிச்சி அடித்து போய் ஸ்டேஷனில் உட்கார வச்சுக்கிறான். அப்போ அந்த தொகுதியில் என்ன ஆகும், ஸ்ப்ளிட் ஆகும். அவன் கேட்டால் நான் ஒரு வேட்பாளர் 18 வேட்பாளர் டம்மி வேட்பாளர் போட்டிருக்காரு செந்தில் பாலாஜி, அந்த வேட்பாளர் மூலமாக எல்லாத்துக்கும் 5000 கொடுக்குறான். அப்போ அவன் வந்து அங்கே இருக்கிற அம்மா அர்ஜுன் வந்து தலைமையில் அவங்க போய் அவன் பிடிச்சி பேக்கெல்லாம் பணத்தை பேக்கோட பிடிச்சி அடிச்சு கொண்டு வரானுங்க. ஸோ இந்த காட்சியெல்லாம் பார்க்குறபோது எப்படி இருக்குது உங்களுக்கு? அதுக்கு தான் அனுப்பிச்சி விட்டாரா? கரூரில் பப்பு வேஞ்சுது, கோவையில் வந்து உங்கள் பப்பு வேகாது போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கே இருக்கிற மக்கள் கத்தி போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் விடுறான். அப்போ அந்த தொகுதி முழுவதும் அப்படியே ஸ்பிட் ஆகுது. ஒரு நைட்டு ஒரே நைட்டில் அப்படியே மாறுதாங்க. இப்போ என்ன சொல்கிறீங்க, செந்தில் பாலாஜி ஜெயிக்கிறதா கேள்விக்குறி இல்லை. இப்போ திமுகவோட வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? முதல்ல வந்து கான்ஃபிடென்ட்டாக சொன்னார்ல 200க்கு மேலே வெல்வோம்னார்ல. இப்போ இருக்கிற கள நிலவரம், விஜயோட மாஸ் ஓரளவுக்கு வந்துக்கிட்டு இருக்கு, எடப்பாடி ஒரு பக்கம் ஸ்கோர் பண்ணிட்டு இருக்கு, அவருக்கு 10% ஓட்டு சதவீதம் உயர்ந்திருக்குன்றாங்க. இப்போ திமுகவை எப்படி பார்க்குறீங்க? திமுக வந்து இறங்குமுகமாக தான் இருக்குது. பல அங்கிருந்து வர செய்திகள் கேட்குறது, மற்ற இவங்களோட நடத்தைகள், கூட்டணி கட்சிகளோட அணுகுமுறை, அப்படி பேசுனது எல்லாத்தையும் பார்க்குற போது, எல்லா தொகுதிகள் வேட்பாளர்கள் செலெக்ஷன், அப்புறம் மற்ற இதெல்லாம் அப்படியெல்லாம் பார்க்குற போது பெரிய ஒரு கழகத்தினுடைய பொதுச் செயலர் காட்பாடியில் இருக்கிற துரைமுருகனே தோக்குறாரு அப்படிங்கிற மாதிரி, துரைமுருகன் தோற்பாருன்ற மாதிரி தான் தகவல் வருகிறது. ஸோ வந்து எல்லாம் காந்தி ஜெயிச்சிருவாரு, அவருக்கு ஆப்பனண்ட்டே இல்லைன்றாங்க. தொகுதியிலேருந்து ஒவ்வொரு கள நிலவரம் வர்ற போது இப்படி ஒவ்வொன்றா கூட்டி கழித்து பார்க்குற போது ஒரு கட்சியோட பொதுச் செயலாளராக தோக்குறாரு அப்படிங்கிற போது மற்றவங்களாம் எப்படி இருப்பாங்க பாருங்கள். அவங்களுக்கு எங்கெங்கெல்லாம் ஸ்ட்ரென்த்தாக இருக்குதோ அங்கெல்லாம் வீக்காக இருக்குது. வட மாவட்டங்களில் வீக்கு, டெல்டா மாவட்டங்கள் வீக்கு, சென்னையிலும் வீக்கு, தென் மாவட்டங்களில் வீக்கு. அப்போ இதுதான் உங்களோட ஸ்ட்ரென்த்து இந்த ஏரியாவில் உங்களுக்கு வீக்குன்னு வர்ற போது கோவை மண்டலத்தில் ஆட்டோமேட்டிக்காக வந்து அதிமுக ஸ்ட்ராங்கு. இப்போ அவன் ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறான் அப்படிங்கிறான். நான் இங்கே ஸ்ட்ராங்கு, அங்கேயும் ஸ்ட்ராங்குங்கிற போது அவன் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு திமுக கொஞ்சம் இறங்குமுகமாக தான் இருக்குது. திமுக இறங்குமுகமாகவும் அதிமுக ஏறுமுகமாகவும் இப்போ காட்சி அளிக்குது. அதுதான் இதில் வந்து ஒரு ஹீரோவாக வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு போனவர் விஜய், அதில் மறுக்கவே முடியாது. விஜயினால் அதிமுக லாபம் அடையுது, இதுதான் கள நிலவரம். விஜயினால் அதிமுக மீண்டும் ஆட்சி பிடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்குது. இதில் விஜயினால் திமுக ஒரு பயங்கரமான ஒரு சரிவை சந்திச்சிருக்கு. அதே மாதிரி ஒரு சில பத்திரிகையாளர்கள் நீங்கள் என்ன சொன்னாலும் திமுகவோட ஓட்டை செதைச்சாலும் திமுக மீண்டும் ஆட்சி வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சில பேர் சொல்கிறாங்க. அதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. கூட்டணி கட்சிகள் எல்லாம் ஒன்று சேரலையா, அரவணைச்சு போகல, ஆளாளுக்கு ஒரு பக்கம் செதறி போயிருக்காங்க. அது ஒத்துக்கொண்டீங்க இல்லை, ஒரு மெகா கூட்டமே நடத்தப்படலையா? இன்னைக்கு குளச்சல்லையே சொல்லியிருக்கிறாரு ராகுல் காந்தி அவர்கள் தன்னோட பேச்சில் மறைமுகமாக திமுகவை சாடுறாரு. அதிமுகவில் தான் நல்ல நல்ல தலைவர்கள்லாம் வந்து ஆட்சியை நல்லா சம்மந்துட்டு நல்ல திட்டங்களை கொண்டு வந்துக்கிறாங்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? அதிமுக வருக்குன்னு தானே அர்த்தம். அப்போ ராகுல் காந்தி வாயிலே வருதா? இதுக்கு திமுக இந்த நேரத்தில் பதில் சொல்ல முடியுமா, கேட்க முடியுமா, பேச முடியுமா, விமர்சிக்க முடியுமா? ராகுலை விமர்சிக்கவே முடியாது. இந்த விமர்சிக்கலே இருக்கிற ஓட்டும் போயிடு. ஸோ வந்து எல்லாமே கடைசி நேரத்தில் வந்து திமுக எதிராக அமைஞ்சுது. கூட்டணி கட்சிகளும் எதிர், வாக்காளர்களும் எதிர், பணமும் கொடுக்க முடியல, பேசவும் முடியல. அப்புறம் மற்றவங்க எல்லாமே வந்து இவர் போகிற பக்கம் கிண்டல் கேலி பண்ணுறாங்க. இப்போ அப்படியே உள்டாவும் மாறிடுச்சு அப்படிங்கிறத இந்த தளத்தில் வந்து இறங்கு முகமாகவும் அதிமுக ஏறுமுகமாகவும் விஜய் வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸும் பண்ணிட்டு போயிட்டார். அதுதான் ஓகே. இப்போ வந்து இன்றைக்கி திங்கக்கிழமை, செவ்வாய், புதன் இருக்குது, இன்னும் 2 நாட்கள் இருக்கிறது. ஸோ மக்கள் மனநிலை பற்றி கடைசி நிமிஷம் வரைக்கும் எதுவும் சொல்ல முடியாது. ஸோ அந்த கள நிலவரம் பற்றியும் நம்ம பேசுவோம். உங்களோட கருத்துக்களை பதிவு செய்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.